அமெரிக்கா போடும் பிளான் பி பேரழிவாக அமையும். எந்த ஒரு அதிரடி முடிவையும் எடுக்க தயங்க மாட்டோம். டொனால்டு டிரம்பிற்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் நேரடி எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிரான ராணுவ வெற்றியை இலக்காக கொண்ட அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆரம்ப கட்ட திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மிக கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவுடனான எந்த விதமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கும் ஈரான் தயாராக இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். டிரம்பை நேரடியாக விமர்சித்து ஈரான் அமைச்சர் அப்பாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினை இட்டுள்ளார். அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளை கடுமையாக சாடிய அவர், ஈரானை ராணுவ ரீதியில் வீழ்த்தும் அமெரிக்காவின் பிளான் ஏ தோற்றுவிட்டது. இனி நீங்கள் முன்னெடுக்க உள்ள பிளான் பி அதைவிட பெரிய வரலாற்று தோல்வியையே சந்திக்கும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் வரலாற்று சிறப்புமிக்க ராஜதந்திர ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்காவை சிதைத்து விட்டதாக குறிப்பிட்ட அவர், மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு எப்போதும் முதலிடம் வழங்கும் உங்கள் கொள்கை இறுதியில் அமெரிக்காவை அதல பாதாளத்திற்கே தள்ளும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஈரான் ஒருபோதும் போர் நிறுத்தத்திற்காக அமெரிக்காவிடம் கையேந்தவில்லை என்று கூறியுள்ள அப்பாஸ் அரக்சி, அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் 2 தடவைகள் நாம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த மத்தியிலேயே அமெரிக்கா எம் மீது தாக்குதல்களை மேற்கொண்டது என்று தெரிவித்து அமெரிக்காவின் நம்பகத்தன்மையை ஈரான் விமர்சித்துள்ளது. இந்த போர் தொடரும் பட்சத்தில் எந்த ஒரு அதிரடியான நிலைப்பாட்டையும் எடுக்க ஈரான் தயங்காது என்று தெரிவித்து உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாரிய நெருக்கடி குறித்து அப்பாஸ் அரக்சி மறைமுக எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நேரடி ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஈரானிய அமைச்சரின் இந்த ஆவேசமான அறிக்கை மத்திய கிழக்கில் சமாதானத்திற்கான கதவுகள் முழுவதும் அடைக்கப்பட்டுள்ளதையே வெளிக்காட்டுகின்றன.